ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு பேடி பாய்ஸ். இன்றைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு நம்மளோட விவேக்கண்ணாண்டா அடுத்த கட்டம் அடுத்த விஷயம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் எல்லாருமே பாஸ்கெட் பால் விஜய் விவேக் பாஸ்கெட் பால்னு சொல்லுவாங்க. ரைட், அப்படியான ஒரு விவேக்கண்ணா தான் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எலவேட் அகாடமி என்று சொல்லி ஒரு பாஸ்கெட் பால் அகாடமி ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 வயசுலேருந்து 13 வயசு மட்டும் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் வந்து விளையாடக்கூடிய மாதிரி இவங்க வந்து பழக்கி கொடுக்குற மாதிரி ஒரு அகாடமி வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே தான் நான் வந்து வந்திருக்கிறேன். நம்மட மட்டக்களப்பில் இருக்கிற பேபர் ஸ்டேடியம் இன்டோர் கோர்ட்டில் தான் இந்த இருக்கிற அகாடமி வந்து இவங்க வந்து செய்கிறாங்க. வாங்க இப்போ உள்ளுக்குள்ளே போவோம். இங்கே வந்து யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க, இவ்வளோ பேர் வந்து இன்றைக்கு வந்து ஃபஸ்ட்டாக வந்து அட்மிஷன் எடுத்து சேர்றாங்க. அடுத்தது பேரண்ட்ஸ்டையும் 2-3 இன்டர்வியூ எடுத்துகிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறோம். உங்களுக்கும் விருப்பம் என்று சொன்னால் உங்களோட பிள்ளைகளை நீங்கள் வந்து கால் பண்ணி உங்களோட பிள்ளைகளை நீங்களும் சேர்த்துக்கொள்ளலாம். இது வந்து அகாடமி எலிவேட் அகாடமியை வந்து எங்களுக்கு தெரிஞ்ச விஜய் அடுத்தது விவேக் எல்லாருமே எங்களுக்கு தெரிஞ்ச பாஸ்கெட்பால் பிளேயர்ஸ். அதே நேரத்தில் மட்டக்களப்பில் இப்படி ஒரு இது வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து எங்களுக்கு இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் டைம். அதுவும் சின்னாக்களை வச்சு இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதை வந்து நாங்கள் வந்து அப்ரிசியேட் பண்ணுறோம். அதே நேரத்தில் மட்டக்களப்பில் இதே மாதிரி இன்னும் வந்து நிறைய பேர் வந்து இதில் ஆட் பண்ணணும். அதே மாதிரி அவங்க இன்றைக்கு வந்து ஸ்கூல் இருக்கிறபடியாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதில் வர இல்லாமல் போயிருக்குமென்னு நினைக்கிறேன். இனிமேல் வந்து அவங்க அந்த வார சான்சஸை பயன்படுத்தி கொள்ளலாம். அதே நேரத்தில் வந்து இன்னும் இளம் இளம் பாய்ஸ் வந்து இதில் அட் ஆகணும். இதை வச்சு நாங்கள் இன்னும் அகாடமியை வந்து டெவலப் பண்ணணும். இனி வந்து அவங்க வந்து ஃபியூச்சரில் வந்து நிறைய நேஷனல் இவெண்ட்ஸ்லையும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணுமன்றதான் எங்களோட விருப்பம். ஆஸ் அ பேரண்ட் வந்து நானும் என் மகனை வந்து இதில் விட்டுருக்கிறேன். அதே மாதிரி இன்னும் நிறைய பேரண்ட்ஸ் இதில் வந்து நீங்கள் உங்களோட பிள்ளைகளை வந்து இதில் நீங்கள் வந்து சேர்த்து அவங்கள இன்னும் வந்து மெருகூட்டணும், அதை உயர்த்தணும். எலிவேட்ன்றது ஒரு மீனிங் வந்து உயர்த்துதல். அதுக்குரிய மீனிங்குக்குரிய வேர்டை எல்லாருமே வந்து அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கண்டிப்பாக தேவை. அதே நேரத்தில் வந்து எஜுகேஷன் இம்பார்ட்டன்ட். ஆனால் நாங்கள் எல்லா வகையிலையும் ஸ்போர்ட்ஸ் ஊடாக நிறைய விஷயங்களை வந்து நம்ம அடைஞ்சு கொள்ளலாம். ஃப்யூச்சரில் வந்து ஒர்க் எடுக்கிறதுக்கும் அந்த சர்டிஃபிகேட்ஸ் நேஷனல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து இப்போ இருக்கும். ஸோ இனி வர சந்ததிகள் அதை புரிஞ்சு கொண்டு கூட கவனத்தை இதில் செலுத்தணும்ன்றது என் விருப்பம். நீங்கள் பேரண்ட்ஸ் ஊடாக இதை வந்து இன்னும் வந்து ஆட் பண்ணணும். பேரண்ட்ஸ் இன்னும் கொண்டு வந்து உங்களோட பிள்ளைகளை இதில் சேர்க்கணும்ன்றது என் விருப்பம். தேங்க்யூ வெரி மச். வணக்கம், நான் கலையரசன், ஒரு புனிதமிக்கல் கல்லூரி பழைய மாணவர். என்னன்னு சொன்னால், இந்த எலிவேட் தொடங்கினதுக்கு காரணம் வந்து சின்ன பிள்ளைகள்ல இருந்து அவங்கள ஒரு உடல் ரீதியான அவங்கள ஆரோக்கியத்தையும் உடல் ரீதியான ஒரு ஆரோக்கியம், ஒரு டிசிப்ளின் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கறதுக்காக. அதனால நாங்கள் ஏஜ் லிமிட் வந்து 5 வயசுலேருந்து 15 வயசு வரைக்கும் தெரிவு செஞ்சுருக்கோம். 15 வயசு வரைக்கும் இல்லை, அது கண்டினியூவாக நடக்கும். ஆனால் 5 வயசு ஸ்டார்ட் பண்ணுறது தான் இது. அதே நேரத்தில் இது ஒரு அட்மிஷன் ஃபீஸாக மந்த்லி ஃபீஸ் ரெண்டுமே ஒரே அமௌண்ட் தான். 2500 2500 ரூபா நாங்கள் ஒரு மாணவருக்கு நாங்கள் அறவிடப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் இதை வந்து வீக்கெண்ட்ஸில் தான் நடத்துறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கு. சாட்டர்டே அண்ட் சண்டேஸ் மார்னிங் 9:30 to 11:30 ஒரு 2 hours ட்ரைனிங் ப்ரோக்ராம் மாதிரி தான் இது நடக்கும். அதனால் உங்களால் எந்த பெற்றோருக்கு பிள்ளைகளை நல்ல ஒரு 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 உடல் ரீதியாகவோ ஆரோக்கியமாக வச்சிருக்கணும்னு நினைக்கிறார்கள், நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக ஆக்கணும்னு நினைக்கிற பேரண்ட்ஸ் வந்து உங்களை எனி டைம் கண்டெக்ட் பண்ணி, இதில் புனிதமிக்கல் கல்லூரி பழைய மாணவர்கள் தான் இதை நடத்துகிறாங்க. அதனால் எனி டைம் கண்டெக்ட் பண்ணி நீங்கள் உங்களோட அட்மிஷனை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளலாம். இது உங்களுக்கும் உங்களோட பிள்ளைகள ஆரோக்கியத்துக்கும் உடல் ரீதியான ஆரோக்கியத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். நன்றி. என் பேர் சஹான். நான் சென்ட் மைக்கேல்ஸ் ஆல் பாய்ஸ் அசோசியேஷன் பேரும்பொடியில் ஜென்ரல் செக்ரட்டரியாக இருக்கேன். அதே மாதிரி ஐசிசி லெவல் 1 கிரிக்கெட்டில் கோச்சிங் முடிஞ்சிருக்கிறேன். இந்த பாஸ்கெட்பால் அகாடமிக்கு ஓப்பனிங் செரிமனிக்கு இன்றைக்கு நான் வந்திருக்கிறேன். இந்த பாஸ்கெட்பால் அகாடமி வந்து ஜஸ்டின் விவேக் எங்களோட ஃபார்மர் பாஸ்கெட்பால் பிளேயர் சென்ட் மைக்கேல்ஸ், அதே போல் ஒரு ஆர்மி, மற்றது ஸ்ரீலங்கன் டெவலப்மெண்ட் பூலில் இருந்த ஒரு பிளேயர் ஒரு ஆளாக ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. அவரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து இந்த அகாடமி ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் ஃபிசிக்கல் ட்ரைனராக எங்களோட எஸ்ஓ பிரசாத் அவர்கள் பங்கு பெற்றிருக்கிறார். இந்த அகாடமியில் இப்போதைய காலகட்டத்துக்கு அகாடமி எவ்வளோ முக்கியம்னு சொல்லி சொன்னால், இப்போ சிறு வயதில் பிள்ளைகள் வந்து ஃபோன், கம்ப்யூட்டர் அப்படி இப்படி அந்த விஷயங்களுக்கு உள்வாங்கப்பட்டிருக்கிறபடியாக இப்படி ஒரு அகாடமி ஒன்று ஸ்டார்ட் பண்ணால் ஒரு பிள்ளைகளோட டிசிப்ளினுக்குள்ளே வந்து ஒரு ஸ்போர்ட்ஸில் முன்னேறதுக்குரிய சந்தர்ப்பம் இருக்கும். அதே போல் பாஸ்கெட் பாலுக்கு பேர் போன இடம்
மட்டக்களப்பு, அந்த மட்டக்களப்புலேருந்து இப்போ பிளேயர்ஸ் வாரது சரியாக குறைவாக இருக்குது. இப்படியான அகாடமி மூலம் மேலும் மேலும் பிளேயர்ஸ் வந்தால் பாஸ்கெட் பாலில் ஒரு ஃபியூச்சர் ஒன்று அவங்களுக்கு கிடைக்கும். பாஸ்கெட் பாலால் மட்டக்களப்புலேருந்து நிறைய பேர் இப்போ நல்ல பெரிய இடங்களில் இருக்கிறாங்க பொசிஷனில், ஒர்க் வைஸாகவும் சரி, ப்ரொஃபஷனல் வைஸாகவும் சரி. அதே மாதிரி இப்படியான ஆட்கள் சின்ன வயசில் அண்டர் 11, அண்டர் 10, அண்டர் 13 அப்படி பழகி வந்தால் ஒரு அண்டர் 19 வரக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டுக்கு பர்டிகுலர் பாஸ்கெட் பாலும் வரும். அதே போல் இந்த அகாடமியில் இருக்க பிளேயர்ஸும் ஒரு முன்னேற்றம் அடைவார்ன்றது எனது விருப்பம். அதே போல் விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் திஸ் தே ஆர் ஃபியூச்சர் பிளான்களுக்கு. ஓகே, தேங்க்யூ. ஹீலில் போக போகிறீங்க, கை ரெண்டும் சைடு. ஓகே, ஸ்ட்ரைட், கீழே இல்லை மேலே இல்லை, சைடுக்கு. ரைட், ஓகே. இப்போ குதிக்கால போங்க ஹீலுக்கு. ரைட், அதோட அப்படியே மூவ் பண்ணுங்க பாப்போம். மகன் ஹீல், ஹீல், குதிக்கால், குதிக்கால். ரைட், குட். ஸ்பீடா போறது இல்ல, மெதுவா போவோமா? ரைட், ஓகே. லைன், நீங்க எல்லாரும் கேப் விட்டு நிக்கணும், சின்னாக்கலாம் முட்டுப்படாம. ரைட், இப்ப அதே விஷயம் செய்ய போறீங்க. வடிவா பாருங்க, நான் செய்யறேன் என்ன செய்யறேன். ரைட், ஒரு கால் வைக்கிறேன், உயர்த்துறேன். எப்படி இருக்கு? ரைட், குட். திருப்பி 2 ஸ்டெப் வைக்கிறேன், அடுத்த கால். ரைட், ஓகே, கோ. ரைட், ஓகே 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 ஓகே. ரைட், நீங்க நான் உங்களோட ஒன்றும் சொல்லல, உங்களுக்கு விளங்கினா செய்யுங்க. குட். கிபிஷன் 2 ஸ்டெப், அதுக்கு பிறகு கால் உயர்த்துறேன். ரைட், குட். ஓகே, குட். ரைட், ஓகே. சேம் விஷயம், வடிவா பாருங்க, நான் சொல்றேன். நிக்கிறீங்க, நடந்து வாரீங்க, கால் உயர்த்துறீங்க. நான் கை ஒன்றும் செய்ய சொல்லல. ரைட், கை ஒன்றும் செய்ய சொல்லல, காலை தான் உயர்த்தி சொல்றேன். ரைட், திருப்பி வாரீங்க 2 ஸ்டெப், அடுத்த கால். ரைட், லெஃப்ட், நடந்து நடந்து உங்களுக்கு இயலுமானதை செய்யுங்க. கட்டாயம் நான் சொல்ற மாதிரி தான் செய்யணும் முடியல, போ வடிவா செய்யலாம். ரைட், ஓகே, கோ. ரைட், குட், குட். இன்றைக்கு எல்லாம் மெல்லிய மெல்லிய எக்ஸசைஸ் தான் போகுது, ஒரு ஹார்ட் எக்ஸசைஸ் நார்மலான போவோம். ரைட், இப்போ எல்லாரும் காலை தூக்கி முன்னுக்கு வச்சு. ரைட், ஓகே, இனஃப். ரைட், கோ. ரைட், குட், வெரி குட். மெதுவா மெதுவா, ஸ்பீடா செய்ய சொல்லல நான், மெதுவா மெதுவா. ரைட், ஓகே. ரைட், ஓகே. ரைட், என்ன கூட இல்லை உங்களுக்கு எல்லாம், சின்ன சின்ன எக்ஸசைஸ் தான். ரைட், இப்போ என்ன செய்ய போறீங்கண்டா, எல்லாரும் ட்ரை பண்ணுவோம். ஒரு காலை மேல இழுத்து பிடிக்க ட்ரை பண்ணுங்க. ரைட், குட் குட். நம்ம குனிய கூடாது, கால் தான் மேல வரணும். ரைட், ஓகே. ரைட், ஓகே, குட். ரைட், கீழே விடுங்க. ரைட், அங்க இது செய்யறாங்கடா, ஆனா இப்ப வந்து சரியான குறைவு. அதே நேரம் ஓப்பன் மீட்னு சொல்றது கிளப்ஸ் லெவல்ல விளையாடின இவங்க எல்லாம் விளையாடின இடம் 15ஆம் ஆண்டுல இருந்து 19ஆம் ஆண்டு மட்டும் கோல்ட் சில்வர் வந்தாங்க. 19 4th பிளேஸ், 20-21 நேஷனல்ஸ் கொரோனாவால் நடக்கல. அதுக்கு பிறகு வந்து நடந்த அடுத்த 2 வருஷம் நாங்க 4th பிளேஸ்லான் இருக்கோம். அதாவது கீழே வந்திருக்க 4வது இடத்தை தான் தக்க வச்சு கொண்டிருக்கோம். அதுக்கு பேஸான விஷயம் என்னன்னா, பெட்டிகுலோல வந்து காம்படிஷன் இல்லை. உதாரணத்துக்கு நம்ம சொல்ற ஒரே ஒரு ஸ்கூல் பாஸ்கெட்பால்ண்டா சென்ட் மைக்கேல்ஸ் மட்டும். சென்ட் மைக்கேல்ஸ்ல ஒரு 10 கோச் போய் கோச் பண்ணவோமேலா, ஒரு 10 பேர் 12 பேரை தவிர ஒரு டீம்ல ஆட்கள் இருக்கலாம். அப்ப 30 பேர் இருக்கலாம். ரொட்டேஷன்னா அந்த 12 பேருக்குரிய சான்ஸ் கிடைக்கும். இப்படியான இதுகளை தவிர்த்து பெட்டிகுலோல உண்மையா வந்து பாஸ்கெட்பால் மேல போகணும்ன்றதுதான் இதுல இருக்க உண்மையான ரீசன். ஆனா அதுக்கு 2வது ரீசன் சொன்னது எங்கட இதுல இருக்கிற எங்கட ட்ரெயினர்ஸும் சரி, ஃபவுண்டர்ஸும் சரி. என்ன விளக்கம்ண்டா, இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் லெவல்ல பார்க்க போனா ஒரு சின்ன ஒரு மார்க்கெட்டிங் இருக்கு. இப்ப ஒரு கோச் வந்து எவ்வளோ கோர்ஸ்களை முடிச்சாலும் அவர் ஒரு இடத்துல போய் தன்னை நிரூபிக்கிறதுக்கு ஒரு இடம் அவங்களுக்கு வேணும். அது எங்க பெட்டிகுலோவை பொறுத்தவரையில சான்சஸ் குறைவு. அதுக்காகத்தான் மோஸ்ட்லி இதை நாங்க உங்களோட ட்ரெயினர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்காங்க. அதுல ஒரு சின்ன ஒரு உள்நோக்கமும் இருக்கும். நீங்க உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்னதுக்கான ஒரு ட்ரெயினர் வந்து ஒரு விஷயத்த ஃப்ரீயா நம்ம எங்க போய் செய்தாலும் அந்த இடத்துக்கு அதை விட்டாது. உதாரணத்துக்கு நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கேன். இவ்வளோ ட்ரெயின் பண்ணி ஃப்ரீயா செய்து நான் நேஷனல் லெவல்ல அத்லீட்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன். ஆனா ஒரு பேஸ் எந்த விஷயம் தெரியாத ஆட்கள் காசுக்கு பழக்குவாங்க. அவங்ககிட்ட நம்ம ஆட்கள் என்னவாங்க ஆட்களை அனுப்புவாங்க. இது வந்து நம்ம ஒரு ட்ரெடிஷனா தொடர்ந்து வருது. இப்ப இதுகளை தவிர்த்து நல்ல ஒரு பேஸ் உருவாக்கணும். அடுத்த வந்து வருங்காலத்துல இப்ப நானும் ஸ்போர்ட்ஸ் டீச்சர், நான்
இதுக்கு மட்டும் நான் என்ன செய்ய மட்டும் இந்த ஸ்போர்ட்ஸ்க்கு இருக்க போறேன். எனக்கு வந்து அடுத்தடுத்த வருஷங்கள்ல வார நல்ல பிளேயர்ஸ் வேணும் எங்களோட பெத்திகுலோ டிஸ்ட்ரிக்டை ரெப்ரசென்ட் பண்ணி. இப்படியான விஷயங்கள் வரக்க காம்படிஷன் கூடும். நிறைய ஸ்கூல்ஸ் வந்து எல்லாரும் மைக்கேல் சாக்கள் வர பொருளே எல்லாரும் ஒவ்வொரு இடங்கள் வரக்க காம்படிஷன்ஸ் கூடும். காம்படிஷன் கூடனா ஆட்டோமேட்டிக்கா பாஸ்கெட்பாலோட டெவலப்பிங் வரும்ன்றது எந்த ஒரு ஐடியா. அதே நேரம் இதைத்தான் எங்களோட மிச்சாக்களும் திங்க் பண்றாங்க. இதுல நீங்க சிலவளை தெரிஞ்சுக்கலாம். விவேக், உகந்தன், அருண் எல்லாரும் வந்து நேஷனல் லெவல்ல பாஸ்கெட்பால் விளையாடினார்கள். ஸ்பெஷலி இவர் வந்து லெவல் 1 ஸ்ரீலங்கன் பாஸ்கெட்பால் ஃபெடரேஷன் லெவல் 1 லெவல் 2 முடிச்சிருக்கார். அதே நேரம் பாஸ்கெட்பால் ஏதாவது ஃபிஃபா வேர்ல்ட் லெவல் 1 வந்து கண்டக்ட் பண்ணிக்கார் 2023 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிக்கார். அப்ப சில பேருக்கு டவுட்ஸ் வரும், இவங்க யாரு, இவங்க என்னத்தை வச்சு பாஸ்கெட்பால் தொடங்கி இருக்காங்க, இவங்களுக்கு என்ன தெரியும் என்ற டவுட் வந்து பேரண்ட்ஸுக்கு கட்டாயம் பெறும். ஏனென்றா எங்கட என்ன செய்யறோம்ன்றது நிறைய பேருக்கு தெரியாது. இப்ப உதாரணத்துக்கு என்ன எடுத்த போனா, நான் இவங்க எல்லாம் நேஷனல் லெவல் விளையாடினாங்க, நான் நேஷனல் லெவல்ல விளையாடினாள் இல்லை. ஆனா இவங்களோட சேர்ந்து நான் பாஸ்கெட்பால கொஞ்சம் படிச்சு அதை அப்ளை பண்ற அளவுக்கு கொஞ்சம் என் நாலேஜை விரிவுபடுத்திக்க. அதை வச்சு கொண்டு தான் நான் உங்களுக்கு கொஞ்சம் காலமா கோச்சா இருந்தேன். சில விஷயங்களை நான் இதுல சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நானும் இதில் மாதிரி 1-2 முடிச்சிருக்கேன். அதே நேரம் FIFA லெவல் 1 முடிச்சிருக்கேன், டிப்ளமா இன் ஸ்போர்ட்ஸ் முடிச்சிருக்கேன், ஹை டிப்ளமா இன் பாஸ்கெட்பால் முடிச்சிருக்கேன். அதை விட லெவல் 3 FIFA இருக்கு அப்ளை பண்ணப்பட்டால நானும் ஒரு ஆளா இருக்கேன். இன்னும் அது கண்டக்ட் பண்ணல, வெளிநாடு போகணும்ன்றபடியா அதுல நான் இன்னும் ஒரு இதை கொண்டு செலுத்தாம வச்சிருக்கேன். இது எங்கட நார்மலான எங்களோட இன்ட்ரடக்ஷன். நாங்க எதிர்பார்க்கிற இதை தான் நீங்க நல்ல சப்போர்ட்டர்ஸ் தரணும் எங்களுக்கு நாங்க எதிர்பார்க்கிறோம். அதே நேரம் உங்களுக்கு நீங்க எதிரோட சில பேரண்ட்ஸ் இருப்பாங்க, போட்ட உடனே அடுத்த லெவலுக்கு நம்ம போயிடணும். அப்படி கஷ்டம். எதனாலும் ஸ்போர்ட்ஸ் மெதுவா தான் போகும். எடுத்தோன்னே பாஸ்கெட்பால் மட்டும் போகாது, சயின்ஸோட எங்களோட ட்ரைனிங் போகும். பிசிக்கல் ஃபிட்னஸ், ஹெல்த்தி, மென்டலி எல்லாம் சேர்த்து தான் இந்த ட்ரைனிங்ல போகும். இது தவிர உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எங்களோட கதைக்கலாம். அதுக்கு முதல் விவேக் ஒரு ஏதாவது கதைக்கணும் நீங்க